திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு பலர் திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞான தவமுனிவர் வாய்கீசர் வாய்வெற்றிகள் பெருநாமச் சீர்பரவலுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே ஆலய உழவார தொண்டு சேர்த்தல் கூட்டத்தின் சார்பாக வருடந்தோறும் மிகச் சிறப்பாக நிகழ்ந்து வருகின்ற மார்கழி தொடர் சிந்தனை இந்த வருடமும் மிகச் சிறப்பாக நிகழ்ந்து வருகிற வேளையிலே நிறைவு சொற்பொழிவாக திருநாவுக்கரசு நாயனாரை நாம் தொடர்ந்து சிந்திக்கும் முகமாக 5ஆம் நாளான இன்று தொடர்ந்தும் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நால்வர் பெருமக்களிலே திருநாவுக்கரசு நாயனார் நம்முடைய 74 அல்லது 75 வயதிலே சமண சமயம் நீங்கி சைவம் சார்ந்து இதுவே உண்மையான சமயம், இதுவே உண்மையான நெறி, இதுவே உண்மையாக செம்பொருளிடம் கொண்டு சேர்க்கின்ற நெறி என்று உணர்ந்து அந்நெறி சார்ந்தார். அப்படி அந்த நெறியை சார்கின்ற பொழுது தம்முடைய காலம் முழுவதும் இப்படி பொய்யான நெறியிலேயே நின்று வீணாகி விட்டதே என்று மனம் வருந்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறைவனுக்காகவே அர்ப்பணித்து தம்முடைய வாழ்வை மற்றவர்களெல்லாம் பின்பற்றி இந்த பிறவியிலேயே உயிர் பெற்று விடுவதற்கான வழிமுறைகளை எல்லாம் வகுத்து தந்தார். பெருமாள் அப்படி வகுத்து தந்த நெறிகளிலேயே மிகச்சிறந்த நெறி உழவாரம் என்று சொல்லக்கூடிய திருக்கோயில் தூய்மைப்படுத்துகின்ற நெறி. உழவாரம் என்று சொல்லப்பெறுகிற இந்த நெறியில உடம்பினாலே அடியார்களுக்கும் திருக்கோயிலுக்கும் செய்யப்பெறுகின்ற தொண்டை மிகச்சிறந்த தொண்டாக நம்முடைய சைவ சமய நெறி சரியிலே கருதிற்று. சரியை என்று சொல்லப்பெறுவது என்ன என்று சொன்னால் உடம்பினாலே தொண்டு செய்தல். அந்த தொண்டு திருக்கோயில் தொடர்புடையதாகவும் அடியார்கள் தொடர்புடையதாகவும் விளங்கக்கூடிய தொண்டுகளாக இருத்தல் வேண்டும். இந்த தொண்டினாலே உடம்பு தூய்மை அடைந்து வினைப்பயன்களில் இருந்து விடுபடுகின்ற பெரும் பயன் விளைகின்றது என்று உலகிற்கு காட்டினார் நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார். தாம் பெற்ற இந்த அனுபவத்தை அடியார்கள் மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திலே சைவ நெறியானது தழைக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே தலங்கள் தோறும் சென்று பதிகங்கள் பாடுவதும் தம்முடைய உடலை கொண்டு பணிகள் செய்து உழவாரம் செய்வதுமாக அந்நெறியிலே சிறந்து நின்றார் திருநாவுக்கரசு நாயனார். அப்படி பெருமாள் சென்ற தலப்பயணத்தின் பொழுது தில்லைக்கு சென்று எல்லையில்லாத ஆனந்த தனிப்பெரும் கூத்தை கண்டு மகிழ்ந்து அங்கேயே அவர் சில நாட்கள் தங்கியிருந்து உழவாரத்தையும் செய்து வந்தார். அங்கே இருக்கிற பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய திருவேற்களம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திற்கும் சென்று திருமானை வழிபட்டார். அங்கே இருக்கின்ற நாட்களிலே ஒரு செய்தி அவர் கேள்விப்படுகின்றார். சீர்காழியிலே கௌலிய கோத்திரத்திலே வந்த ஒரு ஞான குழந்தை அழுது பெருமானை வரவழைத்து அம்மையினுடைய திருமுறை பால் உண்டு மிக அற்புதமாக பதிகங்களை பாடிக்கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை அவர் கேள்விப்பட்டார். திருஞான சம்பந்தரை பற்றி கேள்விப்பட்டார். இதான் செய்தி. திருநாவுக்கரசு நாயனாரும் சிவபெருமானிடம் தடுத்து ஆட்கொள்ள பெற்று அருள் பெற்றது. திருஞான சம்பந்த நாயனாரும் எம்பெருமானாலே தடுத்து ஆளப் பெற்றவர். ஒருவருக்கு தோணிபுரத்திலே தோணி புறம் என்று சொல்லப்படுகின்ற சீர்காழியிலே அந்த திருத்தோணி துறையிலே பால் கொடுத்து ஆட்கொண்டார்.
திருநாவுக்கரசு நாயனாரை சூளை கொடுத்து ஆட்கொண்டார். இவரை ஆட்கொள்ளுகிற பொழுது வயது 3.5 ஞானசம்பந்தர். இவரை ஆட்கொள்ளுகிற பொழுது வயசு 74. நவகரசு நாயனார் இதை கேள்விப்படுகின்றார். ஆடிவிடம் உண்டவரை அம்மை திருப்பார் அமுதம் உண்ட போதே ஏரிசை வந்தமிழ் மாலை இவன் எம்மாஞ்சன காட்டி இயம்பவல்ல காளிய வரும் பெருந்தகை சீர் கேட்டார். என்ன கேட்டாரா? காளி வரும் பெருந்தகை சீர் கேட்டார். அவருடைய பெருமை என்னவா? ஆழிவிடம் உண்டவரை, விடம் உண்டவரை அமுது உண்டவர் பாடினார். யார் விடம் உண்டா? யார் அமுது உண்டா? பால் ஞானசம்பந்தர். நஞ்சு உண்டவரை பால் உண்டவர் பாடினார். ஆழி விடம் உண்டவரை, ஆழின கடல், பார்க்கடலிலே விளைந்த அந்த நஞ்சை உண்ட சிவபெருமானை ஆழிவிடம் உண்டவரை அம்மை திருப்பாலமுதம் உண்ட போதே ஏரிசை வன் தமிழ் மாலை இவன் ஜம்மாஞ்சன காட்டி இயம்பவல்ல. வேதங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார் பெருமான் என்று தேடி தேடி அறிந்து கொண்டிருக்கிற பொழுது இதோ இங்கே இருக்கிறார் என்று காட்டி பாடினாராம். தெரியாத சிசுவாருடராக உள்ள பெருமானை நமக்கு அடையாளம் காட்டும் முகமாக தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங் கவர் கழுவன் ஏழுடைய மலரால் முனினால் படிந்தேற்ற அருள் செய்த பேருடைய பிரபாவம் மேவிய பெம்மான். பெம்மான் அவன் என்று இல்ல, இவன் என்று. இவன் என்று என்ன? இது சரி க்ளோஸ் பக்கத்துல அர்த்தம். பக்கத்து இவன் என்று இதுவரைக்கும் பரம்பொருள அவன் அது என்றுதான் வேதங்கள் முதற்கொண்டு சுட்டிக்காட்டின. முதலாக இவன் என்று சுட்டிக்காட்டிய ஒரே பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் தான். யாரும் சொல்லல. அன்ன சுட்டில சொன்னது ஞான சம்பந்த பெருமான். இல்லது பொதுவா அவன் அப்படிதான் சொல்ற. கடவுளுக்கு எல்லாம் அவன் பார்த்துக்குவாங்க. நான் அவனுக்கு தெரியும், நான் அவனுக்கு தெரியாத அப்படிங்கிற நடக்கும். அதாவது அவன்னு சொல்றதுனால நமக்கு அவனுக்கு ரொம்ப தூரம்னு நம்மளே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? பார்க்கும்போது கூட எங்க பார்க்கணும்? கடவுள் எங்க இருக்கிறாருன்னு. கடவுளே அப்படிதான் சொல்ல. வேற்று சமயத்தில் கூட சில ஏதோ ஒரு மண்டலத்தில் இருக்காங்க, பரமபிதா மண்டலத்தில். அப்படின்னா இந்த ஏரியா மட்டுமே வரதுல நம்ம இங்க என்ன வேணா பண்ணலாம். அதான அர்த்தம். மேல இருக்கிறாருன்னா அவர் மேல இருக்கிறார், நம்ம கீழே என்ன வேணா பண்ணலாம் அர்த்தம். அவர் நீக்கவர நிறைந்திருக்கின்றார், எங்கும் நிறைந்திருக்கிறார், இங்கும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். எங்கும் உள்ளவர் பெருமான், வியாபகத்தன்மை உடையவர். அவருடைய அறிவுக்கும் நம்முடைய அறிவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு என்னன்னா, நம்முடைய அறிவு ஒன்றொன்றாக அறியும், ஒன்றை ஒரு சமயத்தில் தான் அறியும். ஒரு சமயத்தில் ஒன்றைத்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் ஒரே சமயத்தில் ஒரு சேர அறிவார், ஒரு சேர அறிவார், ஒரே சமயத்தில் ஒரு சேர அறிவார். அது சிவத்தால் மட்டுமே நடக்கக்கூடியது. சாயந்தரம் 6 மணிக்கு
சாயரட்ச பூஜை கபாலீஸ்வரர் கோயில்னா அதே நேரம் 6:30 மணிக்கு நெல்லையப்பர் கோயில்லையும் சாயரட்ச பூஜை. சாமி சொல்லுவாரா, இருப்பா என்ன கபாலீஸ்வரர் கோயிலே முடியல, முடிச்சுட்டு வரட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் சொல்லுவாரு. நான் வரதுக்கு லேட் ஆகும்னு. ஒரே நேரத்திலேயே எல்லாவற்றையும் ஒரு சேர அறிகின்ற தன்மை. சன்னதியில ஆயிரக்கணக்கான அடியார்கள் நின்னாலும் கூட எல்லாருடைய பக்தியையும் அன்பையும் ஒரு சேர அறிகின்றவர் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட பெருமானை அருகாமையிலே காட்டினார். இவன் எம்மான், இவன் எம்மான் என காட்டி இயம்பவல்ல. ஆழிவிடம் உண்டவரை அம்மை திருப்பால் அமுதம் உண்டபோதே ஏழிசைவன் தமிழ் மாலை பாடி இவன் எம்மான் என இயம்பவல்ல. காழிவரும் பெருந்தகை சீர் கேட்டதுமே பெருமானை நான் போய் பார்க்க போகிறேன்னு கிளம்புறேன். நீங்க நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. ஒரு பெரிய கச்சேரி மியூசிஷியன், பெரிய வித்வான், அவர் பெரிய மார்க்கெட்டு, அவருக்கு நல்ல சிறப்பா பாடக்கூடியவர். அவருக்கு ஒரு கச்சேரிக்கு வந்திருக்காரு வச்சுக்கோங்க. பக்கத்து தெருவில் இன்னொரு பாடகர் வந்திருக்கிறார், அவரும் பெரிய இவர மாதிரியே ஃபீல்ட்ல பெரியவர். அவரை 4 தெருவு தள்ளி அவர் பாடிட்டு இருக்கிறார், பாடி முடிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு வச்சுங்க. இவர் பாடி முடிச்சாரு, இவர் போய் அவர் பாப்பாருங்கிறீங்களா? இல்ல அவர் அங்கே நீங்க வந்து இவரை பாப்பாருங்கிறீங்களா? நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா பாப்பாருன்னு சொல்லுங்க. பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். இப்ப நீங்க ஏகோபித்த குரலை சொல்லும் போது எனக்கு உண்மை தெரியுது. ஆமா, பார்க்க மாட்டேன். எப்படி பார்க்க? பார்க்கறது கூட பரவாயில்ல, என்ன பெருசா பாடி போடுறாங்க அப்படி இப்படிதான் சொல்லுவார். அவன் என்ன போடுறான்னு எனக்கு தெரியாதான்னு அவர் சொல்லுவார். இல்லைங்களா? இதான் உலகத்துல நம்ம பாருகிறது. ஒருத்தர் நேரில் சந்திக்கும், அது கூட கூட நிறைய போட்டுக்குவாங்க இந்த மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள உண்மையான அன்பு அந்த மாதிரி இருக்குமா ஒரு மனிதக்குள்ள இது உலகத்துல நடக்க. ஆனா இங்க உண்மையிலேயே திருநாவுக்கரசு சாமி என்ன நினைக்கிறார், ஆஹா 3 வயதுல இந்த குழந்தைக்கு அருள் கிடைச்சுதா, ஞானப்பால் உண்டுதான், அற்புதமா பாடுதான், அந்த குழந்தையை நான் போய் பார்க்கணுமே அப்படின்னு கிளம்புற. பொதுவா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நான் சீனியர், எவ்வளவு வயசானவன், லெட்டிங் கம்பன் சீமி பார்த்துமே என்ன வந்து பார்த்துட்டுமே அப்படிதான் நினைப்பாங்க உலகத்துல. சைவத்துக்கே உரியது என்னன்னு கேட்டா, தாழ்வனும் தன்மையாம் சைவம் சாரும். எது வந்தாலும் சரி, எந்த சிறப்பு வந்தாலும் சரி, இது சாமி போட்ட பிச்சை, அவன் கொடுத்ததுதான். நல்லா பாடுறனா அவன் கொடுத்திருக்கிறான், நல்லா பேசுறனா அவன் கொடுத்திருக்கிறான், நல்லா சாப்பிடுறனா அவன் கொடுத்திருக்கிறான் அந்த வரம். இந்த குழந்தையை பார்த்து, அந்த குழந்தையை பார்த்து நல்ல கவனம், அந்த குழந்தையை பார்த்து நான் ஆசீர்வாதம் வாங்கணும். எனக்கு ஒருமா சொல்லுங்க. கிளம்பி வருகிறார் அவர், நடராஜ பெருமானை பார்க்கிறார். கண்கள்ல கண்ணீர் தார தாரையால் பெறுகிறது. சுவாமி உன்னை விட்டு நான் பிரிய போறேன், ஆனால் மீண்டும் பெறுவேன். சீர்காழியில் அந்த குழந்தை இருக்காங்க, ரொம்ப அற்புதமா பாடுது, அதை நான் போய் பார்த்துட்டு வரணும். உன்னை பிரியத்துக்கு எனக்கு மனசே இல்லை என்று சொல்லி அந்த திருக்கோயிலினுடைய வெளி வீதிகள் முழுவதும் புரண்டு வலம் வந்தார் சேக்கிழார். நல்ல கவனமாக கேட்கணும். வலம் வந்தார்னு சொல்லல, எப்படி சொன்னார்? புரண்டு. இப்ப சொல்றதுல அங்க பிரதர்ஷனம், அது அப்பவே அப்பர் அங்க சீர்காழியில இதுல தில்லையில செஞ்சிருக்க. புரண்டு வலம் வந்தார். நம்முடைய திருவேணியை தரையிலே கிடத்தி புரண்டு 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 கோயிலை முழுக்க வச்சிருக்கு. சுவாமி அந்த பெரிய மனம் இல்ல. ஏன் புரளணும் அப்படின்னு கேட்டா, கீழே இருக்கிறதுலாம் மண்ணா, ஐயோ அவைகளெல்லாம் ஐயாருடைய திருவடிப்பட்ட புனித புகழ், திருநீருக்கு சமானம்.
அது திருமேனியில பட்டா வினைகள் மாயும், துன்பங்கள் தேயும். சுவாமி அங்கிருந்து கிளம்புகிறார். அப்பர் சுவாமிக்கு எப்பவுமே எப்படின்னா தனியா போகும், யாரும் கூட வர. அவர்கள் ரொம்ப சுந்தரமூர்த்தி சாமிகளும் திருஞான சம்பந்தரும் பெரும் கூட்டமா போவார்கள். ஆனா அப்பர் சுவாமி தனியா போறதுக்கு தான் விரும்புவார். அதனால என்ன பண்ணுவார், எங்க போறேன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார். விடிய காத்தால கிளம்பிடுவார், 3:30 மணிக்கு கிளம்பிடுவார். உண்மையிலே விடிய காலங்கிறது அதுதான். ரொம்ப பேர் 6 மணி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பகல் உதயமாவதற்கு முன்பாக 3:30 மணி கிளம்பிடுவார். வெறும் கிளம்புவார். அப்புறம் ஸ்பீடுக்கு ஈடுபடுத்தவே முடியாது, அவ்வளவு வேகமா நடப்பார். தளர்ந்த நடை, ஆனா வேகமா இருக்குமா. சீர்காழியை நோக்கி வருகிறார். சீர்காழியில சென்று குழந்தையை காண வேண்டும், தரிசிக்க வேண்டும், ஆசி பெற வேண்டும் என்று கருதி, ஞானப்பால் என்ற குழந்தையை அவன் காண வேண்டும் என்று கருதி வருகிறார். தம்முடைய அந்த தளர்ந்த வயதிலே நடை போட்டுக் கொண்டு ஓடி வருகிறார் அப்பர் சார். அப்படி வருகிற வரை எப்படி இருக்கிறார்னு நம்முடைய சேக்கிழார் பகவான் விவரிக்கிறார். சிந்தை இடையரா அன்பும் திருவேணி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் வந்திழி கண்ணீர் மழையும் வடிவில் பொலி திருநீரும். சாமியுடைய அந்த திருக்கோலம் உள்ளும் புறமுமா காட்டுறார். சிந்தை இடையரா அன்பும், அது அந்த உள்ள, அது அகம் இல்லையா, சிந்தை உள்ளதான. திருமேனி தன்னில் அசைவும், வெளியில உடம்பு அசைவு. இப்ப எப்ப உடம்பு தளரும், ஒரு 75 வயசுக்கு மேல தளர்ந்துருவோம். ஆனா அசைய ஆரம்பிச்சு உடம்பு தளர்ந்ததே தவிர உறுதி தளரல, மனம் தளரல. அசைவு இல்லாததுதான் சைவம். அசைந்து கொண்டே சலனத்தோடு இருப்பது அசைவம், அசையாமல் நிலையாக நிற்பது சைவம். அப்படி வந்து நிலைத்த சிந்தனையோடு விளங்குகிறார். ஆனாலும் திருமேனி வயதின் காரணமாக தளர்ந்துருச்சு. சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும். இடுப்புல ஒரு கந்தை தான் கட்டியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. உள்ளே வந்து திருக்கோவலம் சாத்தி இருக்கிறார், மேல ஒரு கந்தை உடுத்தி இருக்கிறார். அந்த கந்தையே அவர் என்ன நினைக்கிறாரா, மிகைன்னு நினைக்கிறாரா, ரொம்ப ஜாஸ்தி துணின்னு நினைக்கிறார். இப்ப நாம வந்து இன்னர் கார்மெண்ட்ஸ், அவுட்டர் கார்மெண்ட்ஸ், அதுக்கு மேல டை, அதுக்கு மேல கோட்டு, அதுவும் போட்டும் கூட இன்னைக்கு தான் கொஞ்சம் லெஸ் காஸ்டியூம்ஸோட நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நாம சொல்றேன். சாமி வெறும் கந்தையை உடுத்திருக்காரா, அதுவே அவருக்கு ஜாஸ்தி போல தெரிகிறதா? ஏனென்றால் ஞானிகளுக்கு உடம்பும் மிகை, உடம்பே அவங்களுக்கு வெயிட். கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படை, கையில உழவாரப்படை எப்பவுமே வச்சிருப்பார். சிறந்த பிரஸ் ரிப்போர்ட்டரை எப்படி இருப்பாரு, என்ன எனக்கும் கேமராவோட இருப்பார் எப்பவுமே. ஏன்னா எப்ப எதை நிகழ்ச்சி நடக்கும்னு சொல்ல முடியாது, டக்குன்னு போட்ட முடியும். ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சியா டக்குன்னு போட்ட முடியும். கொஞ்சம் அப்படியே இருக்கிறீங்களா, வீட்டுல போய் கேமரா எடுத்துட்டு வரேன் அப்படின்னா இருக்குமா நிகழ்ச்சி? எது எப்ப நிகழ்ச்சி என்ன நடக்குமோ டக்குன்னு எடுத்து ரிப்போர்ட் பெஸ்ட் ரிப்போர்ட்.
அதுபோல உழவாரம் செய்ய தயாராக இருக்கக்கூடிய நம்முடைய திருநாகன் சுவாமி கையில் எப்பவுமே உழவாரப்படை இருக்குமா கருவி? எங்கேயாவது பத்த தச்சுன்னு உழவாரம் செய்யணும், அதுக்காக கருவியை தேடிட்டு போகக்கூடாது. அதனால உழவார கருவி கையுமாக சாமி எப்பவுமே இருப்பாரா அந்த கருவியோடு. அதனாலதான் அவருடைய திருக்கோலத்தை விவரிக்கிற பொழுது அந்த உழவார கருவியோடு சுவாமியை சிந்திக்கிறது. சிந்தை இடையற அன்பு, அந்த அந்த சிந்தையில அன்பு இடையறாத அன்பு. அன்பு எப்படிப்பட்டதுன்னா இடையீடு இல்லாத அன்பு. அப்படியே இந்த தேன் எழுத்து பாக்குறீங்களா, தேனை ஊத்துற அப்படி இருக்கும், அப்படி கண்டினியூஸா வித்தவுட் பிரேக் அப்படி இருக்கும் இல்லையா? அப்படி இடையறாத அன்பு. இப்ப நம்ம அன்புல எப்படின்னா கால்குலேட் பண்ண தண்ணி மாதிரி வரும் நின்றுடும், வரும் நிற்கும். அது நீர் ஒழுக்கு போல இடையீடு உள்ளது. கொஞ்ச நேரம் நினைப்போம், அப்புறம் மறந்துடும், அப்புறம் கொஞ்ச நேரம் நினைப்போம், அப்புறம் ஞாபகம் வந்துடும், அப்புறம் நினைப்போம். எவ்வளவு நேரம் இப்ப நினைவு வச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட தூங்கும் போது மறந்துடுவோம். தூங்கின உடனே மறந்துடுறோமே. ஆனால் ஞானிகள் உறங்கும் பொழுது கூட உடல் தான் ஓய்வெடுக்குமே தவிர சிந்தை தொட்டுக்கொண்டே இருக்குமா சிவத்தை. அதனால்தான் சிவத்தை கொண்டு போய் சித்தத்திலே வைத்திருப்பார்கள். அந்த சித்தம் என்பது இந்த ஸ்தூல தேகத்தை தாண்டி சூக்கும தேகத்தை தாண்டி மனோமய கோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கோஷத்துல போய் நிற்கும் அந்த சித்தம். அங்க கொண்டு போய் அந்த எண்ணத்தை வச்சா தூங்குனா கூட கனவுல கூட உறக்கத்துல கூட தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நாம எங்க நிறுத்தி இருக்கிறோம் இறைவனை என்று சொன்னால் மனசுல நின்று கொண்டு போய் புத்தியில கொண்டு போய் ஏற்றி இருக்கிறோம். சித்தத்துக்கு போகணும். சித்தத்தில் கொண்டு ஏற்றுறவர்கள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியே என்று சொல்லுவது. நம்ம மனசு சைவ சித்தாந்தத்துல ரொம்ப அற்புதமா விவரிச்சிருக்கிறாங்க. நம்ம மனசுன்னு சொல்றோம்ல, அந்த மனசு 4 டயர் இருக்குது. அதுக்கு 4 டயர் உண்டு, 4 அடுக்கு. அது கீழே இருக்கிறதுக்கு பேரு தான் மனசு. அதுக்கு மேல இருக்கிற டயருக்கு பேரு ஆங்காரம், அதுக்கு மேல இருக்கிறது பேரு புத்தின்னு பேரு, அதுக்கு மேல இருக்கிறது பேரு சித்தம்னு பேரு. மனம் என்பது எதையாவது ஒன்று சென்று பற்றும். அது அந்த மனங்கிறது போய் ஏதாவது பற்றும். ஏதோ ஒன்று ஆடுது, உடனே போய் பற்று, ஏதோ ஆடுத அப்படின்னு போய் பற்றும். அதுதான் மனசு. பற்றிய உடனேயே அது ஏதோ ஆடிட்டு போது பரவாயில்ல அப்படின்ட்டு அது வேலையை திரும்ப பார்க்க ஆரம்பிச்சோன்னா மனசு பற்றினதோட நின்று போச்சு. உடனே அடுத்தது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். என்னதான் இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். அப்ப புத்தி என்ன சொல்லும்? அது கயிறா இருக்குமோ இல்ல பாம்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லும். ஆமாம் உடனே சொல்லும். அது கண்டுபிடிக்காம விடாது. முதல்ல அது என்னன்னு பாரு, சொற்பொழி அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு. சரி எழுந்திரிச்சு போய் அதை கிட்டக்க பார்த்து ஆமா கயிறு தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும். இந்த முடிவு எடுக்கிறது எது? சித்தம். கயிறு தான் அப்படின்ட்டு அதை கையை வச்சதோ லொட்டுன்னு அது ஒண்ணு போடும். அப்பதான் தெரியும் சித்தத்துல தப்பா ஏற்றிட்டோம். சித்தத்துல எதை சரியா ஏற்றுறோமோ அதுதான் சரியான விளைவை தரும். சித்தத்துல நாம இதுதான் கடவுள் என்று பல்வேறு கடவுளை அங்கு ஏற்றி வச்சிருந்தோம்னா எல்லா கடவுளையும் தான் வழிபாடு செய்து கொண்டிருக்கோம். சித்தத்தை சிவன் தான் முழுமுதல் பொருள் என்று அங்க ஏற்றிட்டோம்னா நம்முடைய கீழே இருக்கிற மனம் கூட அல்லது புத்தி கூட அல்லது அகங்காரம் கூட சென்று பற்றுவதும் தொடர்வதும் எல்லாம் சிவ சம்பந்தமாகவே இருக்கும். திருஞான சம்பந்த பெருமான் கூட அந்த செய்தியை சொல்லுகிறார். புலனைந்தும் பொறிகலங்கி என்று சொல்லுகிறார். அந்த சித்தத்தை மட்டும் நிறுத்தியிருந்தோம்னா இந்த கலக்கம் வராது. சிந்தை இடையரால் அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் வந்திழி கண்ணீர் மழையும் வடிவிற்பொரு திருநீரும் அந்த விழா வேடத்தரசும் எது வந்தனைய. இப்ப அவர் பேர் என்ன? திருநாவுக்கரசு இல்ல, திருவேடத்தரசு.
ஒரு பேர் வைக்கிறார் சேர்க்கிறார். ஐயா, அவர் நாவுக்கு மட்டும் அரசர் இல்ல, அந்த திருக்கோலத்துக்கும் அவர் அரசர். அந்த விழா திருவேலத்து அரசு எதிர்வந்தனைய. அங்க சீர்காழிக்கு வருகிறார், மடத்துல திருஞான சம்பந்தர் இருக்கிறதை கேள்விப்படுகிறார். அங்க நேர போய் சுவாமியை பார்க்கணும்னு நினைக்கிறார். மடத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், திருஞான சம்பந்தர் இருக்க திருநாவுக்கரசு சுவாமிகள் தங்களை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு பாருங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடியார்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி ஒருவரை ஒருவர் பாவிக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வளர்ந்தவர்கள், வாழ்ந்து காட்டியவர்கள் நம்முடைய பெரியவர்கள். திருஞான சம்பந்த பெருமானிடம் சொன்னவர், நீங்க சுவாமி என்ன பார்க்க வராரா, நான் அல்லவா அவரை பார்க்கணும் என்று உடனே கிளம்பி போகிறார். கூட்டமாக அவரை சுற்றி வருகிறார்கள். இவரு போகிறார் திருஞான சம்பந்த பெருமான். அவர் அங்கிருந்து வருகிறார். சாமி வருகிறார் என்ற உடனேயே அந்த அந்த தொலை தூரத்திலே திருநாவுக்கரசு சுவாமி பார்க்கிறார். ஒரு சிறு கூட்டம், அதற்கு நடுவே ஒளி தெரிகிறது. ஓஹோ, அங்கேதான் திருஞான சம்பந்தர் வந்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு எதிர்பார்ப்பு. உடனே கைகளை எடுத்து உயர சொல்கிறார். கையை தொழுதுட்டார், இன்னும் பார்க்கல. பார்ப்பதற்கு முன்பாகவே கையை தொழ ஆரம்பிச்சுட்டார். தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு கவனமா இருக்கிறார். அணைந்து தொழல, தொழுது அணைகின்றார். வந்து பார்த்தப்பறம் கும்பிடல. அதான் பெரியவங்களை பார்க்கிற பொழுது பார்த்தவங்களும் கும்பிடக்கூடாது, முன்னாலேயே கும்பிட்டுக்கிட்டே வரணும். உங்களை தரிசிக்கிறதுக்கு முன்னாடியே கும்பிட்டுட்டு வரணும். சுவாமிக்குள்ள வரும் பொழுதே கோயில சாமியை வழிபாடு செய்ய வருகிற பொழுது கும்பிட்டுக்கிட்டே தான் வரணும். உள்ளார சாமியை பார்த்தவங்களும் கும்பிடக்கூடாது. எங்கேருந்து கும்பிடணும்னு வாசல்ல சிற்பம் வரைந்து காட்டியிருப்பார்கள். அந்த வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆண் சிலை, ஒரு பெண் சிற்பம் செதுக்கி இருப்பார்கள். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஆணும் பெண்ணு இப்படி கையை உயரும், அங்கிருந்தே வழிபாடு செய்து கொண்டு வரணும். பார்த்தோம்னா கும்பிடுற வழக்கம் நமக்கு உண்டு இல்லையா? யாரையா பார்த்தோம்னா கும்பிடுறோம். ஆனால் பரம்பொருளை நினைந்த போதே கும்பிட வேணும். இவரு திருஞான சம்பந்தரை காண வருகிற பெருமான், அங்கே பெருமானை காணப்போகிறோம்ங்கிற அந்த ஆவல் முந்தின உடனே இரண்டு கரங்களையும் சிரசின் மேலே தூக்கினாராம். தொழுது, தொழுதல்னா கரங்களை உயர் கூப்புதல் தான் தொழுதல். வணங்குதல்னா சிரத்தால வணங்குவது தான் வணங்குதல். வணங்குதல் தலைக்கு தொழில், தொழுதல் கைக்கு தொழில். தொழுதல் வேற, வணங்குதல் வேற. ரொம்ப பேர் வணங்குதல் கையில வணங்குறது வணக்கம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி இப்படி வணங்குறது இல்ல. வணக்க தொழுதல்ல இப்படித்தான், கை இப்படிதான் வணங்கணும். தலையால் வணங்குது, வணங்குதல்னா வளைதல் அர்த்தம். தலையை வணங்குது, வளைத்தல் அர்த்தம். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்க நின்று தலையாலே பலி தேரும் தலைவனே. தலையே நீ வணங்காய், தலைக்கு தொழில் வணங்கு, கைக்கு தொழில் இப்படி வச்சு இப்படி இப்படி கூப்பிடும். இப்படி சாமிக்கு இப்படி வணங்கணும். இப்படி வணங்குறது கூட தப்புன்னு சொல்லுகிற பொழுது இப்படி வணங்குறமே என்ன சொல்றது? இப்படி 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 நீ என்னென்னவோ விதமா நீ என்ன வணங்குற எனக்கு புரியல. எந்த ரூல்ல இருக்கு, எங்க ஆர்வம் இருக்கு ஒண்ணு புரியல. இப்படித்தான் இருக்கு. எப்படி இருக்கு? இப்படி ஒண்ணு இருக்கு, இதுதான் இருக்கு. இது மூலவருக்கு மட்டும் செய்யணும், வேற யாருக்கும் செய்யக்கூடாது. மூலவருக்கு இப்படித்தான் வணங்கணும். இப்படி எல்லாம் பிள்ளையார் பண்ற பாட்டு இருக்கு பாருங்க. எல்லா பிள்ளையாரும் பஸ்ல போகும்போது பார்த்த ஒருத்தர், அவரே ஏற்கனவே ஸ்டாண்டிங்ல இருக்கிறாரு, குனிஞ்சு குனிஞ்சு ஒவ்வொரு பிள்ளையார் வரையும் பாஸ் பண்ணும்போது ரொம்ப சிரமப்பட்டார். என்னங்க ஏங்க எப்படின்னா, எந்த பிள்ளையாவது கோச்சிக்கிட்டு ஏதாவது உபதிரவம் பண்ணா என்னங்க பண்றது? எல்லாருக்கும் போட்டு வச்சிருவோம் நம்ம பாட்டுங்க. பிள்ளையாரும் விடுறதா இல்ல, அந்த பரவாயில்ல அவன் கொடுக்குறான், இதையாவது வாங்கி வச்சுக்கிற.
நீ இப்படிதான் வணங்கணும்னு கேட்கறது இல்ல, இப்படியாவது வணங்குறாங்க இல்லையா? தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு, அவருக்கு எந்த லேற்பட்ட அரசா? ஆண்ட அரசு. அவரும் பெருமானாலே ஆட்கொள்ள பெற்ற அரசு தானேங்க. தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு. அந்த அடியார் கூடத்திற்கு இடையில, அந்த திருக்கூட்டத்திற்கு இடையில வருகிறாரா, அங்க நடுவில் சிவஜோதியாக இந்த குழந்தை விளங்குகிறது. அப்பர் சுவாமி உள்ள முழுக்க இந்த குழந்தையை காண வேண்டும் என்கிற பேரவா, தளர்ந்த நடை, முதிர்ந்த வயது, அதிலே அந்த உழவார கருவியும் பிடித்துக் கொண்டு வெகு வேகமாக வருகிறார். சுவாமி வருகிறார் எல்லாரும் விலகினார்கள். தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு தொண்டர் குழாத்திடையே சென்று பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய என்ன செய்தாரா? அந்த குழந்தைய அப்படி பார்த்தாரோ இல்லையோ, அந்த குழந்தையினுடைய திருவடியை தம்முடைய கரங்களினாலே தொட்டு வாங்கினார். கவனமா கேட்கணும். 77, 78 வயது நிரம்பிய அப்பர் சுவாமி 3.5 வயசு குழந்தை, இப்பதான் பாட ஆரம்பிச்சிருக்கு, 3.5 வயசு தான் ஆகுது. அப்ப அந்த குழந்தையுடைய திருவடியை பற்றப்போகிற பொழுது எப்படி அவர்கள் பழுதில் பெரும் காதல், அப்பழுக்கில்லாத காதல், மனசுல துளி கூட அப்பழுக்கு இல்ல இல்லையா? ரொம்ப பேர் வணக்கம் செய்வார்கள் இல்லையா? மேலதிகாரி பார்த்து சார் 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 அப்படின்னு இல்லையா? இந்த சார் போடும்போது ஒவ்வொரு தடவையும் போடும்போது அன்பாவா போடுறோம். இதை போடலன்னா பாவி என்ன கெடுதல் பண்ணுவானோ எனக்கு அப்படின்னு பயந்துகிட்டே போடுறோம் இல்லையா? மேலதிகாரிக்கு போடுகிற கும்பிடுதான் உண்மையான அன்பிலே செலுத்தப்படுவதுன்னு நாம் நினைக்கலாம். பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய, அப்படி பணிந்தார் பாருங்க. பணிந்த உடனே தெரியாத சொந்த என்ன பண்ணாரா, டக்குன்னு தன்னுடைய பிஞ்சு கரங்களினாலே அந்த 2 கரத்தையும் பிடிச்சுக்கிட்டாரு. அந்த 2 கரத்தையும் பிடிச்சு கையெழுத்து உண்டாரு. அப்படி அந்த 2 கரங்களையும் பிடித்தது யாரு? யாரு? எதால பிடித்தார்? நம்முடைய கரங்களினால பிடித்தார். இப்ப அவருடைய கரத்தை பத்தி சொல்லணும் இல்ல, அவருடைய கரத்தை சொல்லணும் இல்ல. அப்பர் சுவாமிகள் வணங்குவதற்காக, திருவடியை வணங்குவதற்காக முயற்சி செய்தார். அவருடைய கரங்களை இவர் தம்முடைய கரங்களினாலே பிடித்தார்னு சொல்ல வரணும். ஞானசம்பந்த பெருமானை சொல்ல வருகிற பொழுது அவருடைய கரங்களினாலே பிடித்தார்னு வெறுமனை சொல்லிட முடியுமா? அது எப்படிப்பட்ட கரம்? அதுக்கு நல்ல உதாரணம் சொல்லி சொல்லணும் இல்ல, அது எப்படிப்பட்ட கரம்? அதனால அந்த கரத்திற்கு ஏதாவது நல்ல ஓமி சொல்லலாம்னு நினைச்சார். மலர் கரம், உயர்ந்த கரம், சிறந்த கரம், பெரிய கரம், என்னென்னவோ நினைச்சு பார்க்கிற சேக்கிழார் பெருமானுக்கு அதுக்கு தகுந்த ஓமை கிடைக்கல. இதுக்கு என்ன ஓமை சொல்றது, என்ன ஓமை சொல்றது, என்ன ஓமை சொல்றதுன்னு நினைச்சு பார்க்கிற ஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருக்கரத்துக்கு ஓமை கிடைக்கல. கடைசியில எழுதினார் ஓமை எழுத முடியாத திருக்கரம், எழுதிய மலர்கரம். ரொம்ப வேணாம் போங்க. ஓமை சொல்லி எழுதுவது ஒண்ணு, என்னால ஓமை சொல்லப்பட முடியாத திருக்கரம். ஏன் அதுக்கு அவ்வளவு சிறப்புன்னு வேதங்களாலும் சுட்டிக்காட்டப்பட முடியாத இந்த பெருமானை இதோ எம்மான் என்று சுட்டிக்காட்டிய திருவிரலையும் திருக்கரத்தையும் உடைய காரணத்தினாலே அது ஓமைக்கு அப்பாற்பட்ட திருக்கரம்னு சொன்னார். அந்த திருக்கரத்தால இவர் அப்பர் சுவாமியுடைய கரத்தை எடுத்தாராம். எடுத்து என்ன பண்ணாரா, ஞான சம்பந்தர் பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய, கண்களிலிருந்து தாரதாரையா கண்ணீர் வந்தான் அப்பர் சுவாமி. அவருக்கு எப்படி இருக்காங்க பார்த்தா சிவமே குழந்தை வடிவில் எழுந்தருளியது போல இருக்காங்க. சுவாமி சிவம் நேர்ல வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுமான்னு தெரியல, உங்களை பார்க்கிற பொழுது உள்ளவெல்லாம் உலகை பொங்கி யாம் செய்த இந்த அத்துணை தீமைகளும் அகன்று போய் நிற்பது போல பாவனை என்று எண்ணி அந்த குழந்தையை
கண்களினாலே அமுது பருகுவது போல கண்களிலே கண்ணீர் பெருக தரிசித்தாராம். அவர் என்ன பண்ணாரா, அந்த 2 கரத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த 2 கரத்தை கண்கள்ல ஒத்தி கொண்டாராம். யாரு யாரு? திருஞான சம்பந்தர். யாருடைய கரங்களை ஒத்திக்கிட்டார்? திருநாவுக்கரசு சுவாமியுடைய கரங்களை தனது கண்கள்ல ஒத்தி கொண்டாராம். ஏன் அப்படின்னா, திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய திருவடியைத்தான் நான் பற்றி இருப்பேன். ஆனா அவருடைய திருவடியை காட்டிலும் இந்த திருக்கரங்கள் மிக உயர்ந்தவை. காரணம், இந்த 2 கரங்கள் தான் உழவார பணியை செய்து வருகின்ற கரங்கள். இந்த உலகிற்கு உய்யும் நெறி காட்டிய கரங்கள். எனவே இதை வணங்குவதுதானே முறை என்று அதை வணங்கினாரா நம்முடைய ஞான சம்பந்த பெருமாள். சிந்தை இளையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழப்பாரப்படையும் வந்திழி கண்ணீர் மழையும் வழிவிற்பொரு திருநீரும் அந்தமிழா வேளத்தரசும் எதிர்வந்தனைய. இவர் பார்த்துட்டு, தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு தொண்டர்குழாத்திடையே சென்று பழுதில் வெறுங்காதலுடன் அடிபணிய பணிந்தவதம் கரங்கள் பற்றி விடைமேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர். இந்த 2 கரங்களை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டவரு திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாரா, இப்ப திருஞான சம்பந்தர இப்ப கரத்தை பத்தி சொல்லியாச்சு, திருஞான சம்பந்தரை பத்தி சொல்லணும்ல. யார் திருஞான சம்பந்தர்னாரு? அவர் வேற யாரும் இல்ல, விடைமேல் வருவார்ல, ரிஷபத்துல வருவார்ல, அவரை அழுது அழைத்துக் கொண்டவர். இவர் அழுது அழைத்துக் கொண்டவர். அழுதால் வருவான் அவர். நாம அழுதா வருவோம். நாம எதுக்கு அழுதா வருவோம்? வீடு வேணும், நிலம் வேணும், காசு வேணும்னு அழுதா வரமாட்டோம். நீ வேணும் அப்படின்னு நினைச்சு அழுதா வருவோம். அழுதாதவளை பெறலாமே, அழகும். அப்படி அழுது அழைத்து கொண்டவர், விடைமேல் வருவாதம்மை அழுது அழைத்து கொண்டவர். அவர் பார்த்து அப்பரே என்ன, இப்பதான் பேர் வைக்கிறார். அந்த பெயர் தான் அவருக்கு சுவாமிக்கு நிலைத்த பெயர். அப்பர் என்று பெயர் வைத்தவர் திருஞான சம்பந்தர். சொல்றார், நாவுக்கரசர் பேரை நான் சொல்றதா, பெரியவங்க பேரை நான் சொல்றதா? எனக்கு பல இடங்கள்ல திருஞான சம்பந்தர் சிவபெருமான அப்பர் சொல்லுவார். பல இடங்கள் அப்பர் திருச்சோற்றுத்துறை சென்று அடைவோம் அப்படின்னு. திருச்சோற்றுத்துறையில் இருக்கிற சாமிய அப்பர் திருச்சோற்றுத்துறை, எங்க அப்பா திருச்சோற்றுத்துறை இருக்காரு, அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு கிளம்புவார். அவர் அப்பர்னு சொல்லுகிற வழக்கம். எய்தாப்புல திருநாவுக்கரசு சாமியை பார்த்தவொடனே எனக்கு இவரை பார்த்தா எங்க அப்பா மாதிரி இருக்கு, திருநாவுக்கரசு சாமியை பார்த்தா இவரை பார்த்தா எங்க அப்பா மாதிரி இருக்கு, அதனால அவரை அப்பரேன்னு கூப்பிட்டாங்க. அப்பரே என்ன அவரும். உடனே அவர் பதில் என்ன சொன்னார் தெரியுங்களா? அடியனேன் என்ற. உங்களுடைய அடியேன் நினைச்சு பாருங்க. ஒரு பாட்டு 1 கோடி ரூபாய் பொருள். இந்த பாட்டு, இந்த 2 பாடல்களும் 2 பெரியவர்களும் சந்திக்கிற இடத்துல கேட்கிறார், சொல்லுகிறார். இந்த சோழ நாட்டுல நெற்கதிர்கள் விளைந்திருக்கிற வயல்கள்ல போகிற பொழுது இந்த முற்றிய கதிர்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? முற்றிய கதிர்கள்லாம் தலை சாட்சி இருக்கும். முற்றிய கதிர்கள் அப்படி தலை சாட்சி இருக்கும். இந்த முகத்துல கதிர் இப்படி தலை சாட்சி இருக்கும். இது 2மே தலை சாட்சி இப்படி கதிர்கள் இருக்கிறத பார்த்த உடனே கேட்கிறார், சொல்றாரு, முதிர்ந்த சைவ நெறியில இருக்கிற அடியார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தால் எப்படி வணங்கிக் கொள்வார்களோ அதுபோல இந்த நெற்கதிர்கள் இருக்கின்றன. முதிர்ந்த நெல்லுதான் இப்படி வளையும், இல்லாட்டி இப்படி நிமிர்ந்து நிற்கும், முதிராது இல்லையா? பணிவு வர வர பெருமை உயரும், பெருமை உயர உயர பணிவு. ரொம்ப பேர் நினைக்கிறான் பணிவு பணிஞ்சுட்டா நம்மள ரொம்ப மட்டமா நினைச்சிருவாங்க. கிடையவே கிடையாது. உயர்ந்த நிலை வர வர பணிவு வர வேண்டும்.
அந்த பணிவை காட்டுகிறதாம் அவை. அந்த பணிந்த நிலையில இந்த திருஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் ஒருவரை ஒருவர் அந்த சந்தித்துக் கொள்ளுகிற காட்சியை சேக்கிழார் பெருமான் அற்புதமாக இருக்கிறார். சுவாமி இங்க வாங்கன்னு அவருக்கு இவரை அழைச்சிட்டு போது குழந்தை வாங்க இங்க என் கூட அப்படின்னு அழைச்சிட்டு போய் சீர்காழி பெருமானை காட்டி சாமி உங்க சாமியை பாடுங்கன்னு. சாமி உங்க சாமியை பாடுங்க. அங்கேயே அற்புதமான பதிகம் பாடுகிறார். பார்த்த பிறகு அங்கு சில நாள் இருக்கிறார். ஒரு நாள் சொல்லிக் கொண்டு கிளம்புகிறார். சோழ நாட்டு தலங்களை எல்லாம் அதையே தரிசிக்க வேண்டும், உத்தரவு தரணும். விடை கொடுத்து அனுப்புகிறார். விடை கொடுத்து அனுப்புகிற பொழுது பார்த்தீங்கன்னா நாம் யாரை விடை கொடுத்து அனுப்புறோமோ அவர்கள் நமக்கு எவ்வளவு தூரம் முக்கியமோ அதற்கு தகுந்தாற் போல விடை கொடுத்து அனுப்புறோம் இல்லைங்களா? ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தா என்ன பண்ணுவோம்? வாசல் வரைக்கும் போயிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு திருமுனை வரைக்கும் கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொன்னா வாசல்ல இருந்து அனுப்புவோம். ஏதோ தெரியும் அப்படின்னு சொன்னா வீட்டுல இருந்து போயிட்டு வரீங்களா அப்படின்னு போறதுக்கு முன்னாடி கதவு தப்புவோம். ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருந்தா எப்படி செய்வாங்கன்னு இப்ப காட்டியிருக்காரு பாருங்க. நான் போயிட்டு வரேன்னு கிளம்புனவரை திருஞானசம்பந்தர் வழி அனுப்பி வச்சாரா. எப்படி வழி அனுப்பி வச்சார்னா பக்கத்து ஊர் வரைக்கும் போய் வழி அனுப்பி வச்சார். அப்ப சீர்காழியிலிருந்து திருக்கோலக்கா வரைக்கும் போய் வழி அனுப்பி வச்சாராம். திருக்கோலக்காவில் சுவாமி வழிபாடு செய்கிறார். அங்கே மிக அற்புதமாக அந்த வழிபாடுகளை நிகழ்த்திவிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறார். திருநனிப்பள்ளி, திரு குறுக்கை வீரட்டானம், என்னவோ பதிகம் பாடி இருக்காரு. குறுக்கை எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. 10 நாள்ல வரலாறு முடிக்கணும் இல்ல. நம்ம 5வது நாள்ல இருக்கிறோம். நிறைய செய்திகள் இருக்கு. நனிப்பள்ளி, குறுக்கை வீரட்டானம், திரு ஆவடுதுறை போயிட்டு திருச்சத்தி முற்றம் வருகிறார். திருச்சத்தி முற்றம் என்கிற திருத்தலத்திற்கு வந்த உடனே பெருமான் ஒரு ஆசை வந்துச்சு அவனுக்கு. இந்த உடம்பை இறைவன் ஏற்றுக்கொண்டாங்கிறது ஓரளவுக்கு இந்த ரிஷபக்குரியும் இந்த சூலக்குரியும் புரிச்சு வச்சான். ஆனாலும் கூட இன்னும் சந்தேகம் இருக்கு கொஞ்சோண்டு. இந்த உடம்பை இவர்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்க, சாமியும் ஏத்துக்கிட்டாரு, அடியார்கள் கூட ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா சிவசின்னங்களை பொறித்து கொடுத்தான் சிவபெருமான், பெண்ணாகடத்திலே பொறித்து வைத்து விட்டார். அதனால அடியார் பெருமக்கள் கூட ஏற்றுக்கொண்டாரு. ஆனா முக்கியமான ஒரு ஆளுக்கு இது தெரியுமா? அவனுக்கு தெரியணுமே. சுவாமி இந்த உடம்பை ஏற்றுக்கொண்டார், என்னையும் ஏற்றுக்கொண்டாருன்னு தெரியணுமே. அவனுக்கு தெரியலன்னா டேஞ்சரா போதுமே. கடைசி நேரத்தில் அவங்ககிட்ட வாதம் பண்றதுக்கு நமக்கு நேரமும் இருக்காது இல்லையா? இல்ல வாதம் பண்றதுக்கு தான் நமக்கு ஏதாவது சக்தி இருக்குமா? இல்ல நிறைவுதான் இருக்குமா? இருக்காது. நான் முன்னமே சொன்னது போல புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிஞ்சிட்டு ஐவேல் உந்தி அளவந்த போதாக அஞ்சேல் என்ற அருள் செய்வான் அவரும் கோயில். கண்ணு சரியா தெரியாது, காது சரியா கேட்காது இல்லையா? என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது சரியா டெலிவரி ஆகாது. போனாம பக்கத்துல பெரிய பிள்ளை இருப்பான், சின்ன பிள்ளை இருப்பான், அவன் இருப்பான், இவன் இருப்பான், மனைவி இருப்பான், மக்கள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. என்னவோ தெரியல, கையை காட்டுறாரு காது காட்டுறாரு, என்ன சொல்றாருன்னு இல்லம்மா அவருக்கு புரோட்டா ரொம்ப அது கேட்கிறாரோ அப்படிமா சின்ன பிள்ளை போட அதெல்லாம் இல்லடா அப்படி பெரிய பிள்ளை சொல்லுவாங்க. புரியலையா? பொட்டி சாமி என்கிட்ட கொடுக்க சொல்றாரு, பத்திரமா வச்சு என்ன மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிட்டு சொல்றாருமா. ஆளுக்காலும் ஒண்ணுமே சொல்லிட்டு இருப்பான், என்ன சொல்றான்னு தெரியாது. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிவயங்கி அன்னையர் சொல்லுகிறார், அழித்து பிறக்க விட்ட அகில்வேலன் கவியை அன்பால் எடுத்து பிழையாக இருக்கின்றீர். எரிமுண்டதன விடுத்து புகையட பொங்குவின் குற்றன் கழுத்தில் சுருக்கு இட்டு இழுக்கும் இழுக்கும். கழுத்துல கைத்த போட்டு இழுப்பானாம், போலாம் அப்படின்னு.
போலாங்கிற நேரத்தில் அவங்கள்ட்ட போய் ஹலோ மிஸ்டர் எமர்ஜன் வில் யூ ப்ளீஸ் வெயிட் ஃபார் 5 minutes. ஏன் இல்ல இந்த திருப்புகழ் பாடின அந்த யமபயம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு திருப்புகழ் பாடிட்டு வந்துருச்சுமா அப்படின்னு கேட்டா ஒத்துக்கோடா அவன். என்ன ஐடியை ஓட்டி இத்தனை நாள் என்னடா பண்ண நீ இங்க இருந்துகிட்டு இப்ப போய் பாடுறேங்கிற போலாம். லைஃப் முழுக்க நீ வேஸ்ட் பண்ணிருக்க. எத்தனை நாள் காமேஸ்வரர் கோயில் என்னென்னவோ நடந்தது, போயிருப்பியா? எப்ப பார்த்தாலும் அந்த பொட்டிக்கு முன்னாடியே உட்கார்ந்து பாத்துட்டு இருந்த, இப்ப போய் திருப்பூர் பாடுறீங்க வா அப்படின்னு கழுத்துல கைத்த போட்டு இழுப்பானா? இழுத்த இவன் போயிடுவானா? இவன் இழுப்பான், இவன் இழுப்பான், அவன் இழுப்பான், இவன் இழுப்பான், அவன் இழுப்பான். வெளியில சொல்லுவாங்க 2 நாளை இழுத்துக்கிட்டே கிடக்குது சார். இல்லையா? அப்ப சொல்ல முடியுமோ என்னவோ தெரியல. அப்ப நினைப்பு வருமா இல்லைன்னு அதனால இப்பவே சொல்லி வச்சிருந்தேன். ஜானே நான் அப்ப கூப்பிடுறேன், கூப்பிடலையா நீங்க எதிர்பார்க்காத, நான் இப்பவே சொல்லி வச்சுட்டேன். நான் கூப்பிடல, நான் கூட வந்துரு. அப்படிப்பட்ட டேஞ்சரான ஆளு யாரு? கூற்றுவன். அவன் வந்தான்னா என்ன பண்றதுன்னு நினைக்கிறேன். யாரு? அப்பர் சுவாமி. யாரு பரவாயில்ல, மித்தவர்கள் அவன் தான் வருவான், அவனுக்கு தெரியுமா? சரி, ஒரு விண்ணப்பத்தை செய்திருவோன்ட்டு இந்த திருச்செத்தி மூட்டத்தில் செய்ய. கோவாய் முடுகி அழுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம். பெருமானே பெருமானே, கோவாய் முடுகி அழுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன். எப்படி வருவானா? அந்த ஒரு அருமையான வாகனத்து மேல வருவாங்க. என்ன வாகனம்? அருமையான வாகனம். அதுல வருவான். அது எப்படி வருவானா? முடுகி வருவானா, வேகமா வருவானா. டயம் ஆயிடுச்சு, இந்த பையில தட்டு போகணும் அப்படின்ட்டு வேகமா வருவானா. கோவாய் முடுகி அடித்திரல் கூற்றம் குமைப்பதன் முன் உன் பூவார் அடிச்சுவடு எட்நேல். உன்னுடைய திருவடி இருக்க அதை மேல வை. கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை. போகவிடில் மூவா முழுப்படி மூணும் கண்டாய். நீ தப்பி தவறி விட்டுட்டேனா யமதர்மன் பாட்டுக்கு வந்து என்ன அழைச்சிட்டு போயிட்டானா? இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு தப்பா பேசுவாங்க. என்னது இந்த திருநாவுக்கரசர் கடைசியில வந்து சுவாமி சுவாமி அழைச்சிட்டு இருந்தார், அவர் பத்தி பாடிட்டு இருந்தார், கடைசியில இவர் விட்டுட்டாரு, யமன் கூட்டிட்டு போயிட்டானே, உனக்கு பழி வரும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன். அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவா அடிச்சுவடு என்மேல் பொறி என்மேல். போகவிடில் மூவா முழுப்பழி மூடுங்கண்டாய் உணர்ந்துதற்கை தேவா திருச்சத்தி முட்டத்துறையும் சிவக்கொழுந்த. பெருமானே பெருமானே, உன்னுடைய திருவடியை சிறந்து மேல சுட்டு, திருவடியை சிறந்து மேல வெய்யி, சிறந்து மேல வெய்யி வச்சேன்னா உன் காலு நேரில் தலைமையில படும். எவனுக்கு எந்த அடையாளம் தெரியுதோ இல்லையோ உன் காலை நல்லா தெரியும். ஏன்னா அதுலதான் உதவ வச்சிருக்கான் இல்லையா? அதுல வாங்கின உதவியில வாங்கின பிளாஸ்டிக் இன்னும் பெருக்கல, பிளாஸ்டிக் ஒட்டிட்டு இருக்கிறோம். அதனால உன்னுடைய திருவடி மட்டும்தான் உனக்கு அடையாளம் தெரியும். நீ திருவடியை சூட்டினால் அந்திம காலத்திலே ஒரு அருகிலே வரமாட்டா. அவன் வரலன்னா சிவகணத்தவர்கள் வந்து என்னை அழைத்து போவார்கள். ஒருவேளை சிவகணத்தவர்கள் வருவதற்கு முன்பாக இந்த பாவி வந்துட்டானா ஆபத்தாயிடும். அதனால திருவடியை சூட்டுன்னு கேட்டார். திருச்சத்தி முற்றத்துறையும். பெருமானே, சாமிகிட்ட இருந்து பதிலே வரல, பதில் வரல, கண்ணீர் பெருக்குங்க. என்னாச்சு சாமி? திருநெல்வேலிக்கு வாய பார்க்கலாம் அப்படின்னு. எப்படி இருக்கும் சாமி? யாராவது வித்தவங்க வாய்தா வாங்கினா பரவாயில்ல, சாமியே தான் வாய்தா வாங்குறது. இவர் இங்கேயே கொடுத்துட்டா யார் அவரை என்ன சொல்ல போறா? யாராவது ஏன் இங்க அவருக்கு கொடுத்தேன்னு கேட்க போறாங்களா?
அங்க வான்னு சொல்லிவிட்டாரு. எதிர்பார்க்கல சாமி. கண்கள்ல கண்ணீர் பெருகுகிறது. நினைந்து நினைந்து உருகுகிறார். ஏன் இப்படி சாமி சொன்னார்? ஏன் இப்படி சொன்னார்? ஒருத்தர் ஒருத்தர் டொனேஷன் கேட்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். நிகழ்ச்சி நடத்த போறேங்க ஐயா, ஏதாவது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கலான்ட்டு காலையில அவர் வீட்டுக்கு போறாரு. நல்ல உயர்ந்த அறங்கள் எல்லாம் செய்கிறவர். அவர் பார்த்து, ஐயா இந்த மாதிரி பண்றோம், நீங்க ஏதாவது தருவீங்கன்னு எதிர்பார்த்து வந்துருங்க. அப்படியா, கடைக்கு வரலாம் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு என்ன தோணும்? கொடுப்பாரா மாட்டாரா? இப்ப கடைக்கு வர சொல்றாரு, கடைக்கு வந்தா வேற எங்கேயாவது வர சொல்லுவாரா? கொடுப்பாரு இல்லையா? அப்படிதான் தோணும். இப்ப நம்ம திருச்செத்தி முற்றத்துல சாமியை கேட்டா, நீ திருநெல்லூருக்கு வான்னு சொல்லிவிட்டாரு, திருநெல்லூர்ல கொடுப்பாரோ மாட்டாரோ? என்ன செய்யறதுன்னு தெரியலையா? இப்ப சாமி திருநெல்லூருக்கு வான்னு வர சொல்லிவிட்டாரு. அப்பர் சுவாமி பட்ட துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அழுதுகிட்டே வராருங்க. ஒரு திருத்தாண்டகம் பாட ஆரம்பிச்சாருங்க. பாட ஆரம்பித்தவர் முதல் வரிக்கு மேல அவரால் பாடவே முடியல. முதல் வரிக்கு மேல அவரால் பாட முடியல. அந்த அளவுக்கு கண்ணீர் பெருகிச்சு. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். அவரையே நினைந்து 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 உருகுகின்ற அடியார்களை மேலும் நையும்படியாக அவர் செய்கின்றாரே என்றார். முதல் வரி அப்படிதான் எழுதியிருக்காரு. அதுக்கு மேல அவரால் பாட முடியல. கண்கள்ல கண்ணீர் பெருக திருநெல்லூரை நோக்கி சத்தியமுற்றத்திலிருந்து வருகிறார். திருநெல்லூர் எல்லைக்கு வருகிறார். ஏதோ திருநெல்லூர் வரப்போகுது. அங்க திருநெல்லூர்ல இருந்தான் பாருங்க நல்லூர் பெருமானார். அங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லூருக்கு ஒரு உயர்ந்த கொஞ்சம் இடமா இருக்கக்கூடிய ஒரு எலிவேட்டர், ஒரு கட்டுமலை குன்று போல இருக்கும். அது அங்க இருக்கிறாரு இந்த திருநெல்லூர் பெருமானார். அவர் என்ன பண்றாரா, இவரை வர சொன்னமே எங்க வராருன்னு அப்புறம் எதிர் நோக்கிட்டு இருக்காராம். யாரு? நல்லூர் ஈசர். வேதங்கள் எல்லாம் மறைகள் எல்லாம் சிவபெருமான் எங்கே 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 என்று தேடிக்கொண்டிருக்க, வேதங்கள் தேடுகிற சிவபெருமான் திருநாவுக்கர சுவாமி எங்கே எங்கேன்னு தேடிக்கொண்டார். வந்துட்டாரா? ஊர் எல்லையை நெருங்குகிறார் திருநாவுக்கர சுவாமிகள். நம்ம பெருமான் அங்கேயே போயிட்டாங்க எல்லைக்க. நல்லூர் பெருமான நன்மை பெருகு அருள் நெறிய வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில், ஊர் எல்லையிலே கீழே விழுந்து வணங்கி மகிழ்ந்து நல்லூருக்கு சேர்ந்தோம் என்று சொல்லி வணங்கி மகிழ்ந்து எழுகிறாரா. எழுந்தா சுவாமி நிற்கிறார். நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார். நல்ல கவனமா, தொண்டன்னாலே போதும். தொண்டன்னாலே மரியாதை குறைவில்லை. அவன் இவன்கிறார் அந்த ஏகவசனம். தொண்டன் அப்படின்னா தொண்டன்னா அர்த்தம். ஆனா என்ன நினைக்கிறார் நம்முடைய சேர்க்கிறார், தொண்டன்னு சொல்றதா நம்முடைய திருநாக்கரத்தில் தொண்டனார் 6 வரி சேர்த்துக்கிறார் சுவாமிக்கு. மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில், கீழே விழுகிற வரைக்கும் இவர் வந்திருக்கிறது தெரியல அவருக்கு. கீழே விழுந்து வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் நிற்கிறார் சுவாமி. உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம். நீ கேட்டியப்பா இந்த திருவடி சுட்டுதல் கேட்டல, உன் நினைப்பை இங்க முடிக்கிற வாங்க என்று சொல்லி உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். அவர் சொல்லும் போது தொண்டனார் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு சூட்னா சிவபெருமான் ஒரே பாட்டுல
அப்பர் சுவாமிகளை தொண்டனார் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்க்கிறாரு. சிவபெருமான் ஜூப்னான். அப்ப அந்த அடியார் அந்த பெருமை சேர்க்கிறார் பெருமான். அது எப்படி எங்க அப்பர் பெருமான் அங்கிருந்து அழை பண்ணி விட்டாங்க. அழுதுட்டே வந்தாரு எங்க சாமி. அங்கே கொடுத்துட்டா என்ன இவருக்கு? கேட்டல அங்க கேட்டல இங்க வா தரவா அப்படின்ட்டு 2 காலையும் எடுத்து வச்சாராம். சந்தோஷமா அதை வச்ச உடனே சுவாமிக்கு சொல்லனாத பேரானது. அந்த ஆனந்த மகிழ்ச்சியினால என்ன செய்தார், ஒரு வரி தானே பாடி வச்சிருந்தார், அடுத்த வரியிலிருந்து கடகடன்னு பாட ஆரம்பிச்சிட்டார். அது மட்டுமல்ல, ஏன் சுவாமி அங்க வைக்கல இங்க வச்சாருன்னு காரணம் புரிஞ்சுது அவருக்கு. சத்திமுற்றத்துல எனக்கு திருவடியை சூட்டு என்று கேட்ட உடனேயே அதை உடனே சாமி அங்க வைக்கல, இங்க வந்து வச்சாரு. இப்பதான் எனக்கு காரணம் புரியுது. ஏன் இப்பதான் புரியுதுன்னா, இப்பதான் திருவடி சூட்டினாரு. திருவடி சூட்டுறவனீங்க தனி ஞானம் வந்துருச்சு. அந்த ஞானத்தினாலே இப்போதான் எனக்கு ஒரு செய்தி தெரிஞ்சுது. என்னன்னு கேட்டா, அது வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு பால் பாயசம் கொடுன்னு குழந்தை கேட்கிற பொழுது தாய் கையில பால் பாயசம் வச்சிருந்து கூட கொடுக்க மாட்டேன்னு மறுத்தா. காரணம் என்னன்னா, குழந்தை பால் பாயசம் கேட்கிற பொழுது அதுக்கு காய்ச்சல் 104 டிகிரி. என்ன நினைக்கிறா தாயி, காய்ச்சலோட கொடுத்தா இந்த கொடுக்கறதுக்கு தாய் தயாரா இருந்தாலும், அந்த குழந்தை வாங்கிக்க தயாரா இருந்தாலும், அந்த குழந்தை வாங்கி இந்த பாயசத்தை ஊத்தி இருந்தா அது எப்படி இருந்திருக்கும்? கசப்பாதான் இருந்திருக்கும். அப்ப கசப்பா நோயுற்ற காலத்துல அமுதே கிடைத்தாலும் அது கசப்பாகத்தான் இருக்கணும். அதனால முதல்ல நோயை நீக்கணும், அப்புறம்தான் அமுத கொடுக்கணும் என்கிற காரணத்தினாலே நான் சத்தியமுற்றத்துல எனக்கு திருவடியை கொடுன்னு கேட்ட பொழுது எனக்கு ஏதோ கொஞ்சம் வினை பாக்கி இருந்திருக்கு. அந்த வினை பாக்கி இருந்ததுனால சுவாமி என்ன நினைக்கிறார், இதையும் தீர்த்து விட்டலாம். அதுக்கான நேரம் திருச்சத்தி முற்றத்திலிருந்து திருநெல்லூர் வரைக்கும் வர நேரம் இடைக்காலம் கிடைச்சதுன்னா அதுக்குள்ள இது தீர்த்து விடலாம் என்பதற்காக இந்த வாய்தாவை வாங்கி என்னை சத்தியமுற்றத்திலிருந்து நல்லூருக்கு வரக்கூடிய காலத்தில் இந்த வினைகளை எல்லாம் தீர்த்து வைத்து எனக்கு திருவடியை சூட்டினார் சிவபெருமான் என்று சொல்லினார். அப்ப சுவாமி உன்னை தடுக்கிறார்னா அதுக்கு காரணம் உண்டுன்னு அர்த்தம். என்ன, நமக்கு அந்த காரணம் தெரியாது, அவ்வளவுதான். அத அந்த தேவாரத்திலேயே பதிவு பண்ணுகிறார். திருச்சத்திமுற்ற தேவாரத்துல சொல்லுகிற, எனக்கு கோவாய் முடிகி அடுக்குதல் கூற்றம் உமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடி என் மேல் வைன்னு கேட்கிறார். இந்த திருநெல்லூர் பதிகத்தை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இதுல தெளிவாக சொல்லுகிறார் சுவாமி, நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார். இது முதல்ல பாடினார். இப்ப அடுத்த வரி பாருங்க, எப்படி பாருங்க, நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அதுதான் காரணம். சினம் திருகு களிச்சுரிவை போர்வை வைத்தார், செழுமதியம் தளிர் வைத்தார் சிறந்து வானோ, இனம் துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போத விழுந்து மதுவாய் பில்கி நலந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே 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 திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே வைத்தார். நல்லவாரே வைத்தாரோ, திருவடியை வைத்தார். அந்த கோலத்தை காணுகின்றார். அவர் கோலத்தை காணுகிற போது எப்படி பார்த்தாரா, அந்த திருக்கோலத்தை சொல்லுகிறார். சினன் திருகு களித்துருவை போர்வை வைத்தார். யானையை உரிச்சு ஒரு கம்பளி கிழிச்சிருந்தார் பாருங்க, அந்த கம்பளியை போட்டிருந்தாராம். பார்த்தாராம்,
இப்ப அங்க வரும்போது அந்த போர்வை போட்டிருக்காரு. செழுமதியம் தளிர் வைத்த அந்த சின்ன பிறை தளிர் தெரிஞ்சுதான் சிரசு மேல. அதெல்லாம் சரிங்க சாமி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திருவடிக்கு தலைமையில வச்சாருன்னு சொன்னீங்களே, எப்படி இருந்தது உங்களுக்கு? கேட்போம்ல, அந்த பெற்ற அனுபவத்தை சொல்லுகிறார். தலைமையில வைக்கும் போது தலைமையில அந்த 2 காலையும் வச்சாரு. வச்ச போது எப்படி இருந்த? ஈரமா இருந்தது. எப்படி இருந்ததா? ஈரமா இருந்தது. ஏன் ஈரமா இருந்தது? அது வேற ஒண்ணும் இல்ல, தினம் தினம் இந்த தேவர்கள் வந்து தம்முடைய சிரங்களினாலே எம்பெருமானுடைய திருவடியில வணங்கி வணங்கி போகிறார்கள். அப்படி அவர்கள் வணங்கி வணங்கி போகிற பொழுது அவர்கள் சிரசிலே நிறைய மலர்கள் அணிந்திருக்கிறார்கள். இப்படி வணங்குகிற பொழுது தலை அசைந்து அந்த மலர்களில் இருக்கிற தேன் சிந்தி சிந்தி பெருமானுடைய திருவடி தேனினாலே ஈரமாய் நனைஞ்சிருந்தது. அதை எடுத்து என் தலைமையில வச்சாரு பாருங்க, அதனால அது ஈரத்தை எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னார். அடையாளம் சொல்ற, நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்த நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறு நல்லவாறு. திருவடியை வைக்கிற பொழுது அந்த திருவடி இன்பத்தை நான் உணர்கின்ற நிலையிலே இருந்தேன். திருநல்லூரிலே திருவடி இன்பத்தை உணர்கிற நிலையிலே இருந்த பொழுது சூட்டினார். ஒருவேளை திருச்சத்தி ஊற்றத்திலே சூட்டி இருந்தால் எனக்கு அந்த உணர்வே இல்லாமல் அல்லவா போயிருந்திருக்கும். சுவாமி நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை தடுக்கிறார்னா நாம் அதனால வெறுவிடக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஏதோ காரணம் இருக்கு, அதை வேண்டாங்கிறார். அப்படியே விட்டுறணும். உனக்கு இஷ்டம் இல்லையாப்பா, சரி அப்படியே நடக்கட்டும், உன் பெரியபடி நடக்கட்டும். அதை நாம வலுவிக்கு ஏன் கொடுக்கல, ஏன் எனக்கு தரலன்னு அவர்கிட்ட போய் வம்பு பண்ணிட்டு இருக்க கூடாது. கடைசியில் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? என்ன பண்ணுவார்? கொடுத்துருவார். அதான் இருக்கிறதுலே பெரிய பனிஷ்மெண்ட். ஆமா, அது பெரிய பனிஷ்மெண்ட் ஆயிடும். அதனால இறைவன் இயல்பாக தருகின்றவற்றை எல்லாம் அவன் வலுவோடு தருகின்றவனமாக ஏற்றுக்கொண்டு அதை சிறப்போடு வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வதுதான் அடியார்களுக்குரிய பண்பு. பெருமாண்ட போய் இவர் கேட்டார். அவருக்கே தெரியும் திருவடி எப்ப சூட்டுவதுன்னு தெரியும். இருந்தாலும் போய் ஆர்வம் விருதியினாலே அப்பர் சாமி கேட்டார், எனக்கு திருவடியை சூட்டுப்பான்னு கேட்டார். மணிவாசகர் கேட்கல, சுந்தரமூர்த்தி சாமிகள் கேட்கல. மணிவாசகர் கேட்காமையே கூப்பிட்டு அவருடைய சிரசின் மேல திருவடியை வச்சார். இணையா திருவடியன் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அங்க திருவடிகை வீரட்டாளத்துல நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமியுடைய தலையிலே அவர் திருவடியை சூட்டுகிறார். அப்பொழுது சாமி சொல்லுகிறார், தம்மானை அறியாது சாதியாருளரோ தடைமேற்கோள் பிறையானை விடைமேற்கோள் விகிதன் கைமானின் உரியானை கரிகாட்டு ஆடல் உடையானை விளையாடி எம்மாந்தன் எரிகளில வீரட்டாளக்கு உறைவானை இறைவோதும் இகழ்வன் போல் யானை. யாரவன்? எம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயன். திருவடி சூட்ட வேண்டும், திருவடி சூட்ட வேண்டும் என்று நான் எல்லாரும் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்க எம்பெருமான் தேடி வந்து என்னுடைய சிரசில திருவடியை சூட்டினானே, அவனை நான் கண்டுக்காம விட்டுட்டேனே என்று சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மணிவாசகரும் சொல்லுகிறார். ஆனால் அப்பர் சுவாமிகள் கேட்டு வாங்கினார், நீ எனக்கு கூட காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவருக்கு நமக்கு ஒருவேளை பெருமான் இந்த அருளை செய்யாது போனால் தாம் மரணமுற்று மீண்டும் பிறக்க வேண்டி வருமோ என்று அஞ்சுகிறார். சிவகணத்தவராலே நாம் அழைத்துச் செல்லப்பெற வேண்டும், சிவ உலகிலே புகுதல் வேண்டும், சிவனுக்கே என்றென்னும் அடிமை செய்தல் வேண்டும் என்று அது சொல்லுகிறார். இருமாந்து இருப்பெண்களோ சிறுமான் ஏந்திதன் சேவடியின் கீழ் இருமாந்து இருப்பெண்களோ என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார். அப்படி எப்பொழுதுமே திருவடியிலே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அவர். சிவபெருமானுடைய திருவடி தம்முடைய சிரசிலே பட வேண்டும் என்று வேண்டி பெற்றுக்கொண்ட இடம் தான் இந்த திருநல்லூர். திருநல்லூர் போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்க திருநல்லூர்ல இருக்கிற சுவாமி உண்மையிலேயே பஞ்சவர்ணேஸ்வரர். நல்லூர் கோயிலுக்கு போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், சுவாமி ஒரு நாளையிலே 5 விதமான வண்ணங்களிலே தெரிவார். இன்னைக்கும் அது நிகழ்வாக எல்லோ அடியார்களும் சென்று கண்டு தரிசிக்கின்ற அற்புதமான காட்சி. காலையில் ஒரு நேரத்தில் இருப்பார்,
11 10 மணிக்கு ஒரு நேரத்தில் இருப்பார், 1 2 மணிக்கு ஒரு நேரத்தில் இருப்பார், 3 மணி 4 மணிக்கு ஒரு நேரத்தில் இருப்பார், சாயரட்சம் ஒரு நேரத்துக்கு வந்துடுவார். இன்னைக்கு நீங்க 5 நேரம் இருந்து பார்க்கிறனாலும் பார்க்கிறாங்க. அது ஒரு பெரிய அதிசயம். அந்த சிவலிங்கம் அங்கே அற்புதமாக தெரியுது. சுவாமி எங்கிருந்து கிளம்புற திருவாரூர், அது பக்கத்திலேயே இன்னும் சில தலங்கள்லாம் இருக்கு. அந்த தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ற. கருகாவூர் அதை தரிசனம் பண்ற. பண்ணிட்டே போற. திருப்பழனம்ங்கிற ஊருக்கு போகலான்ட்டு போற. இந்த திருப்பழனம்ங்கிற ஊருக்கு போகிற பொழுது நடுவுல ஒரு சிறிய கிராமம் குறுக்கிடுகிறது, ஒரு ஊர். அந்த ஊரிலே ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தது. தண்ணீர் இருந்ததாக அங்க ஒரு தண்ணீர் பந்தல் இருந்தது. அது அருகாமையிலே போனார். இந்த தண்ணீர் பந்தல் மேலே ரொம்ப அற்புதமாக ஒரு எழுதி ஒரு பேனர் இருந்துச்சு. பேனர் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு இருந்தது. திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் இருக்கு. இந்த ஊர்ல திருநாவுக்கரசர் இருப்பாரு, வேற யாரும் இருப்பாங்களோ இல்லையே. சாமியில நமக்கு பேர் வச்சிருக்காரு நாவுக்கரசர். இவருக்கு ஒரு ஆர்வம் மனசுல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அந்த நீரை வாங்கி அருந்துகிறார். அருந்திய பிறகு இந்த ஊருக்குள்ள ஒரு சுத்திட்டு வருவோம் என்னன்னு அப்படின்னு ஊருக்குள்ள போற. அந்த ஊருக்குள்ள போகிற ஒரு பக்கமா போகிற பொழுது திருநாவுக்கரசர் அறச்சாலை அப்படின்னு இருக்கு. கொஞ்ச தூரம் தள்ளி போகிற திருநாவுக்கரசர் பாடசாலை, கொஞ்ச தூரம் தள்ளி போகிறார் திருநாவுக்கரசர் குழந்தைகள் இல்லம். இங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் இருக்க. இவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாயிட்டு. ஆர்வம் எதனால அதிகமாயிட்டு என்று சொன்னால் தன் பெயர் நாவுக்கரசர் என்பதனாலே இல்ல, யாரோ ஒருவர் திருநாவுக்கரசர் என்கிற திருநாமத்தின் மேலே காட்டுகிறார். அந்த அன்பை பார்க்கிறார், என்னன்னு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். மீண்டும் தண்ணீர் பந்தலுக்கே போகிறார். இந்த தண்ணீர் பந்தல்கிட்ட போய் திருமணிக்கிறார். சாமி இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா உங்களுக்கு என்று கேட்கிறார். அவன் இல்லப்பா, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் போட்டிருக்க, இது யார் இப்படி எழுதுனாப்பா? இது யாரோடது? அழகா பேர் எழுதிருக்கப்பா, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். சாமி தண்ணி குடிக்க வந்தீங்கன்னா தண்ணியை குடிச்சோமா, இடத்த காலி பண்ணமா, போனமான்னு இருக்கு. எதுக்கு உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம் அப்படின்னு இந்த காலத்து ஆளா இருந்தா கேட்டிருப்பான். அந்த காலத்து ஆளு. அதனால சொன்ன, ஐயா இந்த அறத்தை செய்கிறவர் பேரு அப்போதியடிகள்னு விட்டார். அவர் இது மட்டுமல்ல ஐயா, சிறந்த பல அறங்களை எல்லாம் செய்கிறார். எல்லா அறங்களையும் இந்த பேர்ல தான் அவர் செய்கிறார். ஐயா இதுவரைக்கும் அவர் இங்கதான் இருந்தார். நீங்க முதல்ல வந்து தண்ணி சாப்பிட்டீங்க இல்லையா, அப்ப வரைக்கும் அங்க இங்கதான் இருந்தார். இப்பத்தான் அவருடைய இல்லத்திற்கு போயிருக்கிறார். அவருடைய இல்லம் கூட ரொம்ப தள்ளி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதோ இந்த தெரு கடைசியில போயிட்டு இப்படி திரும்பினீங்கன்னா அங்க ஒரு வீடு, பெரிய வீடா இருக்கும், அதுதான் அவருடைய வீடு. அங்க போனா நீங்க அவரை பார்க்கலாம். ஒரு வேலைக்காரன் சொல்ற பதிலா இது எப்படி சொல்றோம் பாருங்க, எவ்வளவு இன்ஃபர்மேஷன் பாருங்க. நீங்க தப்பி தவறி பஸ் ஸ்டாண்ட்ல போய் கேளுங்க. எப்பா நானு முதல்ல இந்த பாம்பன் சாமி, சென்னைக்கு வந்து புதுசு, பாம்பன் சாமி கோயிலுக்கு போனேன். எனக்கு ஆசை. திருவான்மூர்ல இருக்கு பாருங்க, திருவான்மூர்ல போய் பாம்பன் சாமி கோயில் போகணும்னு எனக்கு. அவங்க சொன்னாங்க திருவான்மூர் போங்க, எனக்கு தெரியும் அப்படின்னா. சரி அங்க போனேன். நான் சொல்றது ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பாக. அங்க போன உடனே போற வர வேண்டிய பாம்பன் சாமி கோயிலுங்க, பாம்பன் சாமி 6 காலம். சில பேர் என்ன அப்படி வேடிக்கையே பார்க்க ஆரம்பிச்சான். என்னடா பண்றது? நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா திரும்ப கவனமா இருக்கு. இப்படி கேட்டுட்டே இருந்தது. பார்த்த உடனே ஒருத்தர் வந்தாரு. என்னங்க
அவர் ஒண்ணு கேட்டேன், பாம்பன் சுவாமி கோயில் எங்க இருக்கு? இப்படி எல்லாம் கேட்டா உங்களுக்கு வழி கிடைக்காது, ஜெயந்தி தியேட்டர் எங்க இருக்குன்னு கேளுங்க. அந்த தியேட்டருக்கு பக்கத்து சந்துல கடைசியில இருக்கு, நீங்க போனா. நீங்க கோயில கேட்டுட்டு இருந்தா இன்னைக்கு முழுக்க போக முடியாது, நீங்க வேணா கேளுங்க, கேட்டுட்டு அவங்க போங்கன்னு சொன்னாரு. ஓ அப்படியா சமாச்சாரம்னு அடுத்தது ஏட்டாப்புல ஒருத்தவன் தான், அவனை கேட்டேன், எப்பா ஜெயந்தி தியேட்டர் எங்க இருக்குன்னு கேட்டேன். கூட்டி கூட்டி விட்டாங்க, இங்க இருக்குன்னு சொல்லல, கூட்டிட்டு போயிட்டான் நேரம். அப்படின்னு சொல்லுகிற உனைத்தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர்வோடு அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள்பாரா அன்பர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடு உன் சிகரமும் பலம் வருகிலன் உவப்பொடு உன் புகழ் துதி செய்ய விழைகிலன். நான் 7 குற்றம் செஞ்சிருக்கிறேன்னு சொன்னார் சுவாமி. உனைத்தினம் தொழுதிலன், தினம் தொடங்கும். ஒருத்தர் சொல்றாரு, ஆல் ஃப்ரைடே சார் சிவபெருமானுக்கு ஒதுக்கிட்ட சார், ஆல் ஃப்ரைடேஸ் ஒதுக்கிட்டாராம். ஆல் அதர் 6 days எனக்காக ஒதுக்கிருக்கேன். ஃப்ரைடே ஃப்ரைடே மட்டும் சார் அவராம கும்பிட்டு விட்டார். உனை தினம் தொழுதிலன், தினம் தொடும். உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர்கொடு அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன். நாலாச்சா, 5வது ரொம்ப முக்கியம். உனது அருள்மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன். உன்னுடைய அடியார்கள் இருக்கிற இருப்பிடத்தை தெரிந்து கொள்ளாத பாவி நான். விருப்பொடு உன் சிகரமும் பலம் வருகிலன் உவப்பொடும் புகழ் துதி செய்ய விழைகிலன். இந்த 7 குற்றத்தை செஞ்சிருக்கிற, அதனால என்ன அனுப்போது? மலை போலே கனைத்தழும் பகடது பிறமிதைவரு கருத்ததஞ்சிர மரணிந்த நூலையின கதித்தடந்தைகள் ஒரு பொறுபோதே கலக்குறும் செயல் ஒளிவராடி ஒரு கருத்து நைந்தரம் உருவழகு களத்தில் என் பயமரமையின் முதுகினில் வருவாயே. பாரு, கை இன்ஃபர்மேஷன் அப்ப பாண்டது தமிழ் பாட்டு. வினித்தனந்தனில் அழகையில் உதிகொண விடுக்குடைந்து உதவிகள் உணவிரித்த குஞ்சியரனும் அவன் அறை அமர்புரிவேல. எப்படி தமிழ் சந்தம் பாருங்க, அருள். மிகுத்த பந்தையில் குயில்மொழி அழகிய கொடிச்சு குங்குமம் உணவுகள் உடனரை விரட்ட சந்தன மிருகமத புயவரை உடையோனே. இதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. திருப்புகழ் 1300 திருப்புகழ் பாடியிருக்கார். திருப்புகழ் எல்லாம் அடே அப்பா அற்புதம் அற்புதம் அற்புதமா பாடுனா மனமுருகி கண்ணீர் சிந்தி பாடினா முருகன் ஏற்ற மாதிரி வருவான். அப்படி பாடி வச்சிருக்காரு. இந்த வேலைக்காரன் இப்படி பதில் சொல்றாங்க கரெக்டா? ஐயா போங்க ஐயா, போனீங்கன்னா அங்க இருப்பாரு. இதுக்கு ரொம்ப ஆர்வம், அவரை போய் பார்க்கணுன்ட்டு. அதனால அவர் வீட்டை நோக்கி போனார். போய் அந்த வாசல்ல நின்று ஐயா அப்படின்னாரு. குரல் கொடுத்தாரு பாருங்க. உள்ள இருந்து அந்த ஒரு அம்மையார் வந்தாரு. இவருடைய திருக்கோலத்தை பார்த்து உள்ள ஓடி போய் சுவாமி கிட்ட அறிவிப்பு செய்தார். ஒரு அடியார் வந்திருக்கிறார், அடியார் வந்திருக்கிறார என்று ஓடி வந்தார் அப்போது அடியார். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சி இருக்கு பாருங்க. அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நாளைக்கு வந்துதான் வழியே. இது அவ்வளவு அற்புதமான ஒரு சந்திப்பு. ஆகா, இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சந்திச்சோம் பாருங்க. அந்த சந்திப்பு, இந்த சந்திப்பு அப்படி ஒரு சந்திப்பு. அப்போது எதிர்களும் அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்புல போட்டி பார்த்தீங்கன்னா அட்டேப்பா நாளை தினம் அதை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்று நிறைவு செய்யும் முகமாக
5 எழுத்து 5 முறை ஓதுவே நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.